ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா கிட்ட ஒரு பக்தர் வந்தார். அவரோட முகம் எல்லாரையும் ஒரு மாதிரியாக அவரை பார்க்க வச்சுது. அதுக்கு காரணம் ஏதோ ஒரு தோல் வியாதி அவரை தாக்கினதுனால முகம் மட்டும் பயங்கர கருப்பாக இருந்தது. மகாபெரியவா தான் எனக்கு ஒரு மருந்து சொல்லணும், வெளியில் போகவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகாமல் இருக்கவும் முடியாது, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன் அப்படின்னு அழாத குறையாக சொன்னார். மகா வைத்தியநாதம் தீர்க்காத வியாதியா? உங்காத்து பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவிலோ சன்னதியோ இருக்கோ? இருக்குது பெரியவா, பெருமாள் கோவிலில் ஆஞ்சநேயர் சந்நிதி இருக்குது. ரொம்ப நல்லதாக போச்சு. நீ தினமும் அந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி அதை வழித்து எடுத்துட்டு போய் உன்னோட முகம் முழுக்க தடவிண்டு கொஞ்ச நேரம் ஊறணும். அப்புறம் அதை சோப்பு கீப்பு போட்டு அலம்பாமல் ஒரு துணியால் நன்னா தொடச்சிக்கோ. பண்ணறியா? பெரியவா உத்தரவு. கட்டாயம் பண்ணுறேன் பெரியவா. கொஞ்ச நாள் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு சாற்றிய வெண்ணெயை முகத்தில் தடவி கொண்டு வந்தார் அந்த பக்தர். கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெயை தொடச்சி எடுக்கும்போது கூடவே அட்டை கருப்பும் சேர்ந்து வர ஆரம்பித்து முகம் பளிச்சுன்னு ஆயிடுத்து. தரிசனத்துக்கு மிகவும் சந்தோஷமாக வந்தார். என்ன திருப்தியா? சொஸ்தமாயிடுதா? எப்படி ஆஞ்சநேயர் வைத்தியம் அப்படின்னு கேட்டுட்டு பெரியவா சிரித்தார். இது ஆஞ்சநேய வைத்தியம் இல்லை பெரியவா, ஆச்சாரியா வைத்தியம் அப்படின்னு நன்றியோடையும் சந்தோஷத்தோடையும் சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் அந்த பக்தர். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.